எல்லோருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் காலம் இப்பொழுது டிசம்பர் மாதம் ஆகணுன்னே எங்களுக்கு ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் வருதுன்ற ஒரு ஹாப்பி, ஒரு பக்கம் விண்டர் பனி பொழிகிறத பற்றி. பனி கொட்டிக்கொண்டே இருக்கும் இந்த காலத்தில். நாங்கள் எல்லோரும் அதிலே சோர்ந்து போயிடுவோம் பனி பெய்து. ஆனாலும் கிறிஸ்மஸ் வந்து விட்டதுண்டு அது ஒரு ஹாப்பி வந்து அதிலே நாங்கள் புலனாக இருப்போம். என்னென்னு சொன்னால் வீடை டெக்கரேட் பண்ணுறதும், என்னென்ன செய்ய வேணும், எப்படி அரேஞ்ச் பண்ண வேணும், எப்படி இந்த டெக்கரேஷன் எல்லாம் என்ன மாதிரி எப்படியெல்லாம் ஹேங்கு பண்ணுறது என்றெல்லாம், எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகலாம் அப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருப்போம். பாருங்கள், இது ரெயின்டியர் வந்து நாங்கள் ஒரு ஸ்டோருக்கு போனால் அங்கே தான் இதெல்லாம் இன்றைக்கு எடுத்தேன் நான் வந்து. ஆனாலும் நாங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் சோர்ந்து போவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் சோர்ந்து போகிற காரணம் இந்த பொழிவு இருக்கும். ஆனபடியினால் சன்ஷைனும் இருக்காது, சூரிய ஒளியும் குறைவாகத்தான் வரும். ஆனபடியாக நாங்கள் சோர்ந்து போவோம். இதென்னது வெளியில் இருட்டாக இருக்கு, அப்பா நாங்கள் இந்த இருட்டுக்குள்ளே இருக்க வேணும். ஆனபடியினால் அதை மாற்றிவிட்டு நாங்கள் இந்த புலனாக இருக்க வேணும். எங்களுக்கு ஒரு வாழ்க்கையிலே இருள் வருவது சகஜந்தான். இருளும் ஒளியும் என்று சொன்னால், ஒளி தான் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வேர்ல்டுக்கு, இந்த உலகத்துக்கு இயேசு ஒரு ஒளியாக வந்தார். ஆனபடியினால் நாங்கள் அந்த ஒளியிலே பிரவேசித்து நாங்கள் ஒளியாக நாங்களும் இருக்க வேணும் இந்த நாட்களில். ஏனென்று சொன்னால் சோர்ந்து போக எங்களுக்கும் ஒரு டிப்ரெஷன் மாதிரி வந்துடும். அது சோர்ந்து போகிற நேரமெல்லாம் கடவுளங்களை தூக்கி எடுத்து சத்துவத்தை கொடுக்கிறவர். சோர்ந்து போகிற நேரமெல்லாம் சோர்வுகளெல்லாம் நீக்கி எங்களுக்கு சத்துவத்தை தர கர்த்தர். அதுபோல் நீங்கள் தைரியமாக இருந்து இந்த கிறிஸ்மஸ் நாளுக்கு என்ன தேவை என்று முதலாவது பாருங்கள். அதிலே உங்களை புலனை விடுங்கோ. எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடலாம், என்ன மாதிரி இருக்கலாம், எங்கே போய் இதுகளை பார்க்கலாம், எங்கே எப்படியான அழகான இடங்களை பார்க்கலாம் என்று நீங்கள் கப்பியாக இருங்க. ஆனாலும் எங்களோட நாட்டில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற வெள்ளங்கள், கஷ்டங்கள் எல்லாம், சனங்கள் அழிந்து அந்த மண் சரிவினால் சாகிறார்கள். ஆனாலும் நாங்கள் அதில் எங்களுக்கு கவலை இல்லாமல் இல்லை. எல்லாவற்றிலும் கவலை தான். என்ன செய்வோம், அவளுக்கு அந்த இலங்கைக்காக நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணி ஆண்டவர் ஒரு நல்லொரு வழியை காட்ட வேணும். அதே இடத்துல நாங்கள் இந்த நேரத்திலும் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் சந்தோஷமாக இருந்து அவர்களுக்காக ப்ரே பண்ண வேணும். ஆனால் அழிவிலே இருந்து ஆண்டவர் காத்து கொள்ள வேணும்.